அதிமுக கூட்டணி வலு சேர்க்கிற விதமா டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில இணைஞ்சிருக்காரு. இதற்கு முன்பு டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில இருந்து வெளியில போயிருந்தாரு. இப்ப மீண்டும் இணைஞ்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய முரண்கள் இருந்தது. இதெல்லாம் 2021 அதிமுக இறந்தவை, தினகரனால் இறந்தவை. அவர் இப்ப கட்சிக்கு வரும்போது அவரால் அந்த கூட்டணி பலம் அடையும், சமுதாய வாக்குகள் கிடைக்கும். அதே போல என்டிஏ கூட்டணியும் அதிமுகவில் தலைமையிலான என்டிஏ கூட்டணி மிகவும் வலிமையடையும் தான் நான். 30ஆம் திமுக இணைய போவதாக ஒரு தகவல் வந்ததா ஊடகங்கள்லாம் பரவுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. எனக்கு தெரியல, நம்ம இணைஞ்ச பிறகுதான் சொல்லணும். அது அவர் கொள்கைக்கே எதிரானது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முதல்வரும் ஒரு முதல்வர் ஆகிட்டு அவர் முதல்வர் இல்லாத போது இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்ததே இல்லை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் லியோ ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அதிமுக கூட்டணி வலு சேர்க்கிற விதமா டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில இணைஞ்சிருக்காரு. இதற்கு முன்பு டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில இருந்து வெளியில போயிருந்தாரு. இப்ப மீண்டும் இணைஞ்சிருக்காரு. இது எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நான் இணைந்திருக்கேன். அதாவது விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான் அப்படின்ற ஒரு டைலாக்கையும் சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2021 தேர்தலில் எதிர்கொள்ளும்போது இபிஎஸ் அவர்களுக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல சவால்கள் இருந்தன. என்னென்ன சவால்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கே நிறைய முரண்கள் இருந்தன. அப்படி இருக்கும்பொழுது நம்ம தேர்தலில் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கொண்டார். 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி. அதை தாண்டி திமுக ஒரு பலமான கூட்டணியை வைத்து போட்டியிட்டது. அப்படி போட்டியிடும்போது திமுக தரப்பில் 2021 நாங்கள் 200 தொகுதிக்கு மேலே வெல்வோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ கூட 200 தொகுதிக்கு மேலே சொல்கிறோம், எருமாப்புடன் வெல்வோம் அப்படின்லாம் கூட சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமையில் திமுக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கள நிலவரமே வேறு. களம் நிலவரம் நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக ஆட்சி மோசமாக இருக்கிறது, மக்களுக்கு உருப்படியான திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. குற்றச்சாட்டை வைக்கிறதும் இல்லாமல் இப்போ யாருக்கு ஓட்டு போடுங்கன்னா திமுக இல்லாமல் நாங்கள் அதிமுகவுக்கு போவோம், அதே போல் என்டிகேக்கு, டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கட்சியை சொல்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்களோட நிலையை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ டிடிவி தினகரன் ஒரு முக்கியமான ஆள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருடமாக அதிமுகவில் இருக்கிறார். 30 வருடங்களுக்கு மேலே இருக்கிறார். அதே போல் தமிழக அரசியல்களம் பற்றி அவருக்கு தெரியும். அதே போல் தினகரன் அவர்கள் ஓரளவு அந்த சமுதாயத்தின் செல்வாக்கு இந்த டெல்டா பகுதிகளிலும் தென் பகுதிகளிலும் இன்னுமே அவருக்கு அந்த 2021 தேர்தலில் ஏன் மீண்டும் சொல்கிறேன்னா, நிறைய இடங்களில் அதிமுக தோல்வி அடைந்ததுக்கு முக்கிய காரணம் அமமுக தான். அமமுக சார்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். அப்படி நிறுத்தப்படும்போது நிறைய இடங்களில் அமமுகவில் அதிமுக தோல்வியை சந்திச்சது. நிறைய இடங்களில் 2000 இப்போ கடம்பூர் தொகுதி இருக்குல்ல, கடம்பூரில் கடம்பூர் ராஜ் அவர்களும் அதே போல் டிடிவி தினகரன் 2 பேரும் ஒரே தொகுதியில் போட்டிடுறாங்க. போட்டியிடும்போது கோவில்பட்டியில் போட்டியிடும்போது 2 பேரும் ஒரே தொகுதியில் போட்டிடுறாங்க. போட்டியிடும்போது போட்டி திமுக அதிமுக என்பதை தாண்டி தினகரனுக்கா கடம்பூர் ராஜுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வருது. அங்கே கடம்பூர் ராஜ் தான் வெற்றி பெறாரு. ஓகேங்களா, கடம்பூர் ராஜ் வெற்றி பெறாரு, டிடிவி தினகரன் தோல்விடுறாரு. இதுவே டிடிவி தினகரன் அதிமுக ஆதரவில் இல்லை அதிமுகவில் இருந்து கொண்டு ஒரு தொகுதியில் போட்டிடுறாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெற்றிருப்பார். அதே போல் அந்த சமுதாயத்தின் வாக்குகளும் மொத்தமாக அதிமுகவுக்கு வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் 2021 அதிமுக இறந்தவை, தினகரனால் இறந்தவை. அவர் இப்போ கட்சிக்கு வரும்போது அவரால் அந்த கூட்டணி பலம் அடையும், சமுதாய வாக்குகள் கிடைக்கும். அதே போல் என்டிஏ கூட்டணியும் அதிமுகவில் தலைமையிலான என்டிஏ கூட்டணி மிகவும் வலிமையடையும் தான் நான் நினைக்கிறேன். தேமுதிகவுடைய நிலை என்ன அப்படின்றதே இன்னும் நமக்கு தெரியாமல் இருக்கு. அவர்கள் இந்த பாஜக கூட்டணியில இணையறதற்கு எந்த அளவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, தேமுதிகவுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஏன்னா ஏற்கனவே திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்குது. திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், 2 இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக இருக்குது. அதே போல் இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்காங்க. அங்கே கருணாஸ் இருக்கார், தனியரசு இருக்கார், அதே போல் கொங்கு மக்கள் கட்சியோட தலைவர் ஈஸ்வரன் இருக்கார். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10லேருந்து 15 கட்சிகள் இருக்குது. அப்படி அங்கே இருக்கும்போது ஏற்கனவே நிறைய கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும்,
2021 திமுக வட மாவட்டங்களில் பெரும் வெற்றியை பெறுவதற்கு திமுக வெற்றி பெறுவதற்கு பட்டியலின மக்களோட வாக்குகள் பெருமளவில் உதவியது. அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த முறை அதிக தொகுதிகள் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தென் தமிழகத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதே போல் விருதுநகர், இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, சிவகங்கை, இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இன்னுமே வலுவாக இருக்குது. நம்மளுக்கு வந்து நம்ம இங்கே வட தமிழகத்தில் இருக்கோம், நீங்கள் தேனியில் இருக்கீங்க. நீங்கள் தேனின்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி சைடில் இன்னுமே காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் கன்னியாகுமரி தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங் திமுக அதிமுக எப்படி இங்கே நம்ம ஊரில் இருக்கோ அந்த மாதிரி வந்து கன்னியாகுமரியில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப மிகப்பெரிய கட்டமைப்போடு இருக்கும். அந்த அளவுக்கு வலுவாக இருக்குது. இப்போ 2021 திமுக பெரிய வெற்றியை பெறுவதற்கு காங்கிரஸும் மிகப்பெரிய அளவில் வந்து உதவியது. அவங்களுக்கும் வந்து அவங்களும் இப்போ டிமாண்ட் வைக்கிறாங்க, நாங்கள் டிவிகே கூட போகிறோம், விஜயோட கூட்டணி வைக்க போகிறோம், விஜயோட கூட்டணி வச்சு அரசியலில் வந்து அதிகாரத்தை பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விசிகே ஒரு பக்கம் டிமாண்ட் பண்ணுது, காங்கிரஸ் ஒரு பக்கம் டிமாண்ட் பண்ணுது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணாம், ஆனால் எங்கள் சீட்டு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து பேசுகிறாங்க. அதே போல் கருணாஸ், தமிழ் அன்சாரி தனியாரசு வந்து போட்டி போகிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. மற்ற இருவருக்கும் கண்டிப்பாக வந்து சீட்டு கொடுக்கணும். இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்குது, மதிமுகவுக்கு 6 சீட்டு தரணும். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து திமுக மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த நேரத்தில் வந்து தேமுதிக இரட்டை இலக்கத்தில் அதிமுக கிட்ட சீட்டு கேட்குறாங்க. அதிமுக எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 to 8 சீட்டுகள் வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இந்த 6 சீட்டு தான் வந்து ஒருவேளை இந்த 6 சீட்டை வந்து திமுக கொடுத்தா திமுக போகலான்னு கேட்டிங்கன்னா போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே ஏற்கனவே வந்து இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுகவும் தேமுதிகவும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. விருதுநகர் தொகுதியில் வந்து விஜயபிரபாகரன் கிட்டத்தட்ட ஒரு 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார். அப்படி சந்திக்கும்பொழுது இப்போ வந்து அங்கே திடீர்னு அங்கே போனால் வந்து அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்து பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட சொல்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கும்பொழுது இந்த 2026 தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக கண்டிப்பாக இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. என்டிஏ கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக தலைவர்களும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ ஓபிஎஸ் உடைய கூடாரம் காலியாயிட்டே இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும், இதற்கு முன்பு வந்து மனோஜ் தங்கப்பாண்டி அவர்கள் வந்து திமுக இணைந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து திமுக இணைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஓபிஎஸ் கூட இருக்கிற ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுக இணைகிறாங்க. இதை பார்க்கும்போது அதிமுகவுக்கு இதனால ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் தான் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சந்தித்தோம். ஓபிஎஸ் அவர்களோட நிலைமை தான் வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன் பரிதாபமாக இருக்குன்னா, கழுதை தேஞ்சு வந்து கட்டெரும்பான கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அவர் வந்து 3 முறை முன்னாள் முதல்வர், 3 முறை வந்து முதல்வராக இருந்திருக்கார். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து முதல்வராக இருந்தார். அது ஓரமாக வச்சாலும் அவர் ஒரு முன்னாள் முதல்வர். அப்படி இருக்கும்பொழுது அவரோட நிலைமை இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து யோசிக்க தோணுது. அந்த நிலைமையை தாங்க முடியாமல் அவர் என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, விஜய் கிட்ட போய் சேர போகிறாரு ஓபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து அதிமுகவுக்கே வர போகிறாங்க. 30ஆம் தேதி திமுக இணைய போவதாக ஒரு தகவல் வந்ததாக ஊடகங்கள்லாம் பரவுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியும். எனக்கு தெரியல, நம்ம வந்து இணைஞ்ச பிறகு தான் சொல்லணும். அது வந்து அவர் கொள்கைக்கே எதிரானது. அவர் வளர்த்த ஒரு இயக்கம் வந்து அதிமுகவால் தான் வந்து அவர் 3 முறை முதல்வர் ஆனார். ஏன்னா தமிழக வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சி வந்து ஆட்சி இருந்திருக்கு. காங்கிரஸ் இருந்திருக்கு, அதிமுக, அதே போல் திமுக, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி சுதந்திர நிறைய கட்சிகள் இருக்குது, ஓகேங்களா. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முதல்வரும் முதல்வர் ஆகிட்டு அவர் வந்து முதல்வர் இல்லாத போது இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்ததே இல்லை. இப்போ அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, சிறைக்கு போனாங்க, திரும்ப வந்தாங்க, மீண்டும் வந்து அதிமுகவில் அவங்க தலைவராகி ஃபைட் பண்ணி வந்து முதல்வர் பதவியை வந்து பிடிச்சாங்க. ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அந்த ஃபைட் பண்ணுற அந்த திறமை இல்லை, அந்த பணத்தை செலவு பண்ணுற அந்த 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 விஷயம் வந்து அவருக்கு தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் பணத்தை சேர்த்து வைக்கணும், கொஞ்சம் வந்து சுயநலமாக இருந்திருக்காரு, நிறைய செலவு பண்ண மாட்டார். ஸோ அவரை நம்பி வந்து வைத்தியலிங்கம் போனாங்க, மனோஜ் பாண்டியன் அவர்கள் போனார், இன்னும் நிறைய பேர் வந்து போனாங்க அவர் கூட. அப்படி போகும்போது இப்போதைக்கு வந்து யாருமே அவரை நம்ப தயாராக இல்லை. வைத்தியலிங்கம் அவர்கள் கூட இன்றைக்கி போய் இணைஞ்சார் திமுகவில். ஸோ வைத்தியலிங்கம் என்பது வந்து ஒரத்தநாடு, அதே போல் டெல்டா பகுதியில் ஒரு முக்கியமான தலைவர். அவர் இன்றைக்கி வந்து எம்எல்ஏ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அவர்.
அவர் முக்கியமான தலைவராக இருக்கும் பொழுது அவரை வந்து உங்கள் பக்கம் வந்து எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ இழுத்துருக்கும். கண்டிப்பா திமுகக்கு அப்போ இது மிகப்பெரிய வலு சேர்க்கிற விதமா தானே சார் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தலைவர் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போவதால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து செங்கோட்டையன் பக்கம் போக மாட்டாங்க. கொஞ்சம் பேர் போவாங்க, அவங்க ஆதரவாளர்கள், அவரால் பலனடைஞ்சவர்கள் போவாங்க. இப்போ வைத்தியலிங்கம் போகிறாருன்னா அவரை சுற்றி கொஞ்சம் அவரால் பலனடைஞ்சிருப்பாங்களா கொஞ்சம் பேர், அவங்க போவாங்க. ஆனால் எல்லாமே போவாங்கன்னா போக மாட்டாங்க. இப்போ நான் அதிமுகவுக்கு வந்து அதிமுக கூட வந்து இணக்கமாக இருக்குன்னு வச்சிங்களேன், எனக்கு வந்து அதிமுக தான் வேணும், இரட்டலைக்கு தான் நான் வாக்களிப்பேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன்னா, நான் யாருக்கு வாக்களிப்பேன்னா அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பேன். நான் எதுக்கு போயிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கோ அல்லது திமுகவுக்கோ, நீங்கள் அந்த அந்த இப்போ ஜெயலலிதா அவர்கள் போயிட்டு திமுகவில் இணைஞ்சா எப்படி இருக்கும்? அதை ஏற்றுக்க முடியுதா? இப்போ ஓபிஎஸ் அவர்கள் போய் சேர்றாரு, அதையும் ஏற்றுக்க முடியுமா? முடியாது. அது கொஞ்சம் நினச்சி பார்க்கவே போய் வாக்களிக்கிறதுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது. இத்தனை வருஷம் ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிட்டார், வைத்தியலிங்கம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிட்டார். அப்படி போட்டிட்டவர்கள் திடீர்னு போயிட்டு அதிமுகவுக்கு ஒரு நேர் எதிரான ஒரு கட்சி திமுக, ஓகே, அந்த கட்சியில் போய் எப்படி வந்து இணைவாங்க? ரெண்டு பேரும் வந்து எப்படி சொல்லி எதிரும் புரியுமா? இரண்டு துருவங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இது இரண்டு துருவங்கள் இருக்கிறதால தான் தேசிய கட்சிகளே இங்கே வர முடியல. அந்த அளவுக்கு வந்து கட்சியை பார்த்துட்டு இருந்தாங்க கலைஞர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும், அதே போல் ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும். எடப்பாடி பழனிசாமி கூட வந்து ஃபைட் பண்ண முடியல. ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தீங்க, ஒருங்கிணைப்பாளராக இருந்தீங்க, அப்படி இருந்த ஒருவர் இப்போ திடீர்னு போயிட்டு திமுகவில் சேர்ந்தா அதிமுக தொண்டர்களால், தேனியில் இருக்கிற அதிமுக தொண்டர்களாலே அதை ஏற்றுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து செக்குலர் ஓட்டு தான் அதிகம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டை வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பேர், அந்த சித்தாந்தத்தை கொண்டவங்க கொஞ்சம் பேர், அதே போல் அதிமுக ஆதரவு அந்த சித்தாந்தத்தை தொடர்பு பற்றி இருக்கவங்க கொஞ்சம் பேர். நடுவில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா செக்குலர் ஓட்டு. செக்குலர்னா அவங்க யாருக்கு வேணால் போடுவாங்க. யார் வந்து நல்ல ஆட்சியை கொடுக்குறாங்க, எந்த ஆட்சி வந்து நல்லா இருக்குது, திட்டங்கள் நல்லா இருக்குது, யார் வந்து ரொம்ப சம்பாதிக்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, அதை பார்த்து போடுறவங்க நடுநிலையாக இருப்பாங்க. அப்படி நடுநிலையாக இருக்கிறவங்களோட ஓட்டு அந்த வாய்ப்புகள் இருக்கும்போது அதை வந்து ஒருபோதும் வந்து அதிமுக தலைமை வந்து அனுமதிக்காது. கட்சியில் இருக்கவங்களே சொல்லிருப்பாங்க, நீங்கள் இப்போ போனீங்கன்னா அதை வச்சு திமுக அரசியல் பண்ணோம். அப்படி அரசியல் பண்ணும்போது அந்த செக்குலர் ஓட்டெலாம் நம்மளுக்கு வராமல் போகும்னு சொல்லி கூட நினைக்கலாம். அது வந்து சென்னையில் தலைநகரம் அதோட இம்பாக்ட் வர மாதிரி இருக்கும்ல, இது தலைநகரம். ஸோ செய்தி ஊடகங்கள்லாம் அதை பற்றி தான் பேசும். அதே போல் செய்தி நியூஸ் பேப்பர்லேயும் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். கண்டிப்பாக அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கிறேன்.